15 படத்துக்கு மேல டைரக்ட் பண்ண ஒரு இயக்குனர் தான் என்ன தப்பா யூஸ் பண்ணாரு அப்படின்னு சிறகடிக்க ஆசை சீரியல் சுருதி நாராயணன் இப்ப ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டாங்க. அந்த போஸ்ட் சோசியல் மீடியாவே செம்ம ட்ரெண்ட் ஆகிடுச்சு அண்ட் ரொம்பவே அதிர வச்சுச்சு. அப்படி அந்த இயக்குனர் யாரு, 15 படத்துக்கு மேல இயக்குனர் அந்த டைரக்டர் ஏன் இவங்கள சூஸ் பண்ணி இப்படி தப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அந்த டைரக்டரை நேம மென்ஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க அவங்க ஃபேன்ஸ். லாஸ்ட் 1 வீக்கா சீரியல் நடிகைக்கு நடந்த கொடுமை தான் எல்லா இடத்துலயும் பேசப்பட்டு வருது. சிறகடிக்க ஆசை மூலம் ரொம்பவே பிரபலமானவங்க தான் சுருதி நாராயணன் அண்ட் அந்த சீரியல்ல செம்மையான ரோல் எடுத்து நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க அந்த நேரத்துல ஒரு டைரக்டர் இவங்க கிட்ட வீடியோ கால்ல பேசுனது அண்ட் அந்த வீடியோவை லீக் பண்ணது அப்படின்னு இவங்க நேமே ரொம்பவே ஸ்பாயில் ஆகிடுச்சு சோசியல் மீடியால. அண்ட் ஆல்சோ இவங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட இன்ஸ்டா பேஜை பிரைவேட்ல போட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் பப்ளிக்ல வச்சு அது நான் இல்ல ஏஐ மூலமா உருவாக்கி என் நேம ஸ்பாயில் பண்றாங்க, என் வாழ்வாதாரத்தை வீணடிக்கிறாங்க அப்படின்னு போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அகைன் இன்னொரு வீடியோ ரிலீஸ் ஆனிச்சு. நேத்து கூட 3rd வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு. இப்படின்னு மேலும் மேலும் இவங்களோட வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல இவங்களோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதுல அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 15 படங்களுக்கு மேல் இயக்குன ஒரு இயக்குனர் என்னிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டார், அவர் பெயரை வெளியிடலாமா, உங்கள் கருத்தை சொல்லுங்க அப்படின்னு போஸ்ட் போட்ட கொஞ்ச நேரத்திலே தயவு செய்து அந்த இயக்குனரோட பெயரை வெளியிடுங்க, உண்மையை வெளில கொண்டு வரணும், நீங்க சீக்கிரமே அந்த நேமை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் அந்த கமெண்ட்ல போட்டு செம்மையா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமே அந்த நேமை மென்ஷன் பண்ணாதான் இதுக்கான முடிவு வரும். அண்ட் சில பேர் இது உண்மையா பொய்யா, ஏன்னா நீங்களே தான் ஃபர்ஸ்ட் ஏஐன்னு சொன்னீங்க, இப்ப என்னமோ நீங்க 15 படம் டைரக்ட் பண்ண ஒரு இயக்குனர் தான் இப்படி பண்ணாருன்னு சொல்றீங்க, இதுல எதை நாங்க நம்புறது அப்படின்ற மாதிரி சில பேர் கேள்வி கேட்கறாங்க. சீக்கிரமே அவங்க சைட்ல உண்மையான வீடியோ ரிலீஸ் ஆகணும், உண்மையான பதிவை அவங்க வெளியிடணும், இதுதான் அவங்க கேட்கறது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுருதி நாராயணன் போட்ட இப்ப ரீசென்ட் பதிவை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்சேஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.